ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடு பன்னிமடைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மேற்க பார்த்த லேண்டில் கிழக்க பார்த்து பில்டிங் கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் லேண்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கட்டியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 40ங்கிற அளவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி 2 வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 அடி பெரிய கேட் ஒன்றும் 3 அடியில் சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பிளான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 17ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக எலிவேஷன் டைல்ஸும் சூப்பராக செலக்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. நல்லா பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஜன்னல் வுட்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரும் நிலவும் தேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலிஷிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வாட்டர் சம்ப் 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ஒன்று நல்ல தண்ணிக்கும் ஒன்று உப்பு தண்ணிக்கும் கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. மேக்ஸிமம் 90% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் தான் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் பார்த்தீங்கன்னா 16க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் தாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷனும் அதேமாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக விண்டோஸ் எல்லாமே மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நல்ல பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் 8க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங் மட்டும் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம் எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோர் எல்லாமே குவாலிட்டியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா டிசைன்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் கிரில்லு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. 20க்கு 13ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம் ஏரியாவில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதில் வெளிச்சம் நல்லா வருதுங்க. பெட்ரூம் டோர் டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிராண்ட் லுக்காக கொடுக்குற மாதிரியே டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம்.
பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் டோர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லாமே நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிளானிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பன்னிமடை ஏரியாவில் கிராண்டான 3 BHK வில்லா வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும். லிவிங் ஹால்லேருந்து பால்கனிக்கு போகிற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பால்கனி வியூ ரொம்பவே நல்லா இருக்குங்க. பால்கனியில் ஏகப்பட்ட டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.